தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகளால் இரண்டாவது நாளான இன்றும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கிறிஸ்துமஸ் மற்றும் இந்த புத்தாண்டு தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலுக்கு நேற்று காலையிலிருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்தே காணப்பட்டது. இதன் காரணமாக நேற்று நகர்ப்பகுதி மற்றும் சுற்றுலா தலங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் இரண்டாம் நாளாக இன்றும் கூட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக கொடைக்கானலில் திரும்பிய திசையெல்லாம் வாகனங்களால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. 2 கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கே 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் ஆவதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொடைக்கானல் முகப்பு பகுதியாக இருக்கக்கூடிய வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியிலிருந்து நகர்பகுதிக்கு வரக்கூடிய அந்த சாலைகள் முழுவதுமாகவே 2 புறங்களிலும் வாகனங்கள் நெரிசலாக நிப்பாட்டி மிகவும் சுற்றுலா பயணிகள் அவதி அடைந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் கூட இங்கிருந்து முக்கிய சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய பைன்மரக்காடுகள், குணா குகை, மன்னவனூர் ஏரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் நுழைவுச் சீட்டு வழங்கும் இடத்தில் வனத்துறையினரின் தாமதத்தால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாமதமாக அவர்கள் கொடுப்பதால் சுற்றுலா பயணிகள் அங்கேயும் நிற்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விடுமுறை நாட்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசலை கொடைக்கானல் சந்தித்திருக்கிறது. சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் காலையிலிருந்து இரவு வரை தங்களுடைய வாகனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் கடந்த 2 நாட்களாக பார்க்க முடிகிறது. இன்னும் விடுமுறை நாட்கள் இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரிக்கும் என்றே எண்ணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.